Hello viewers, நீ நான் பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 15 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மைக்கு ஆறுமாற அவரோட பவரை யூஸ் பண்ணி குரோகிரிய அட்டாக் பண்ணாரு. ஆனா என்னாச்சு, வேலைக்கே ஆகல. கரெக்டா அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணதுனால அவனோட வார் பவரை யூஸ் பண்ணி மைக்கோட அட்டாக்ல இருந்து அழகா எஸ்கேப் ஆயிடுவான். அதான் இவனைத்தான் காப்பாத்த வர்றாங்கன்னு தெரியுது இல்ல. பேசாம இவனை போட்டு தள்ளி இருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்ல. இப்ப இவன் வேற ரிலீஸ் ஆயிட்டான், என்ன ஆக போதோ. அப்படியே அங்க கட் பண்ணி பிசிடி நியூஸ காட்டுறாங்க. அதுல வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா வெதர் சடனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குதாமா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நம்ம டாபியும் எண்டேவரும் போடுற சண்டை. அவனு அங்க சண்டை போடும்போது கிரியேட் பண்ற டெம்பரேச்சர் காட்டுத்தனமா அதிகமா இருக்கிறதுனால இங்க டோட்டலா எல்லாமே மாறிட்டு இருக்குது. இதனால பெரிய பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆல்பா ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்டை எதிர்க்கிறோம்னு லைவ்லயே சொல்லிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இப்ப ஆல்பா ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக. அப்படியே கட் பண்ணி அந்த டாபி பையன் இருக்கான்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அவனை நம்ம டோடோரோக்கே முழு பவரை யூஸ் பண்ணி அடிச்சுமே அவன் இன்னும் சாகாம பழையபடி எந்திரிச்சு அவன் என்ன பவரை யூஸ் பண்ணானோ, ஐ மீன் டோடோரோக்கே என்ன பவரை யூஸ் பண்ணானோ அதே பவரை அவனும் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இப்ப பிரச்சனை என்னன்னா இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட லிமிட்டை தாண்டி சண்டை போட்டுட்டாங்க. டோடோரோக்கியும் சேர்த்துதான். நிக்க கூட யாருக்கிட்டையும் தெம்பில்ல. இந்த நிலைமையில டாபி மட்டும் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து அட்டாக் பண்ணானா டெஃபினட்டா அத்தனை பேரும் செத்துருவாங்க. ஏன்னா அவனோட பவர் இப்ப முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. டோடோரோக்கியாலேயே தாங்க முடியல, அப்ப மத்தவங்களால எப்படி தாங்க முடியும்? இவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா இத்தனை பேர் அவன் கூட மாங்கன்னு சண்டை போட்டுமே அவன் எப்படி மூவ் பண்றான்? அவன் உடம்புல மட்டும் இல்ல, இவன் உடம்புலயே அவன் டேடியோட ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி டோயாவால மட்டும் மூவ் பண்ண முடியுது? இதுல கொடுமை என்னன்னா டாபியோட பாடியால இந்த அளவுக்கு ஃபயர் எல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே எப்படி இவ்வளவு பவரை வெளியில ரிலீஸ் பண்றான்? சின்ன வயசுல இருக்கும்போது அவன் பாடியில இருந்து நெருப்பு வெளியில வந்ததுனால தான் பையன் எரிஞ்சு இறந்து போயிட்டானே நினைச்சாங்க. நான் இப்ப பார்த்தா அது எல்லாமே உல்டாவா இருக்குது. சரி, இப்ப டாபியோட டார்கெட் பாத்தீங்கன்னா டோடோரோக்கி இல்ல, அவனோட டேடி. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. குங்கா இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா அவன் பாடி தாங்காது. அதனால நேரா அவன் டேடி கிட்டே போலான்னு முடிவு பண்ணி அப்படியே அங்க இருந்து பொறுமையா அவங்க டேடியை தேடி பறந்து போவான். டோடோரோக்கி இருந்துட்டு, டேய் உன் கூட சண்டை போட இங்க நான் இருக்கும்போது எதுக்குடா டேடியை தேடி போற குய்யால வாடான்னு கூட்டு பாப்பான். ஆனா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். எல்லாருக்குமே இருக்க ஒரே குழப்பம், எப்படி இவனால இவ்வளவு ஃபயர் பவரை தாங்க முடியுதுன்னு. டோடோரோக்கி என்ன பண்ணிட்டான், அவனை பச்சை பச்சையா திட்டியும் பார்த்துட்டான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்படி அவங்க அப்பாவை தேடி அவன் போகும்போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் மீன்ஸ் நம்மளுக்கு வேட்டுன்னு அர்த்தம். அதாவது குரோகிரி அவனோட வார்ப்பை ஓபன் பண்ணி விட்டுட்டான். நீ அவன் ஈஸியா எல்லாத்தையுமே அங்க எங்கன்னு மாத்தி டெலபோர்ட் பண்ண முடியும். இனி கண்டிப்பா பிரச்சனை பெருசாக தான் போது. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க காஃபினை காட்டுறாங்க. அங்க நம்ம மோனமோ தான் பாவம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியல. அண்ட் அவனோட கண்ணை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆகாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. காத்தும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால தண்ணிய ஒரு இடத்துல ஸ்டேபிளா வைக்க முடியல. மோனமா நீ ஓகேவான்னு கேட்டா, நான் கண்டிப்பா இதை நான் கதையா எழுதுவேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு என்னன்னு எழுதுவானா, இவ்வளவு பெரிய சண்டையில ஜெயிச்சது என்னாலதான்னு சொல்லி. என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள எச்சாட்டு, லெமிலியனு, ஜீனிஸ்ட், மிடோரியான்னு எல்லாரும் அவங்களோட பெஸ்ட கொடுத்தாங்க. நம்ம கச்சானோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. இப்போதைக்கு மோனமா கடைசி வரைக்கும் கண்ணை திறந்தே வச்சிருக்கணும். அப்பதான் அந்த வில்லப்பையில காலி பண்ண முடியும். கொஞ்சம் அவன் அசந்தானா இங்க இசுகுக்கு டஃப் ஆயிரும். அப்பதான் அங்க குரோகிரி போர்ட்டலை ஓபன் பண்ணுவான். உள்ளுக்குள்ள இருந்து மைக்கு வெளியில வருவான். சாம்பாருங்க கடைசியில ஒரு பெரிய ஆப்பு. நம்ம ஐசமா எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாரு. ஆக்சுவலா ஆல்பா ஒன்னுக்கு ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர் எப்படியும் குரோகிரி கிட்ட போயிருவான்னு தெரியும். ஆனா அந்த டேப்பை காமிச்சு பிளே பண்ணி அது வரைக்கும் அவனை எழுப்புறதுக்கு டைம் இருக்கணும்னா ஹீரோஸ் அங்க யாரும் இருக்க கூடாது. பட் இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்கல்ல. அதனாலதான் உஷாரா என்ன பண்ணிட்டான், நம்ம டொமுராவோட கையில ஒரு மைக்ரோ டிவைஸை எம்பட் பண்ணியிருந்தான். அது என்ன பண்ணுனா குரோகிரிக்கு இங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே சொல்லிரும். ஏன்னா திடீர்னு கண்ணை திறந்து வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது சுத்தி என்ன நடக்குது என்னாச்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாளா அவனை மயக்கத்துல தானே வச்சிருந்தாங்க. சோ இப்ப அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போன உடனேதான் தலைவன் கரெக்டா இப்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம எண்டேவர் ஜென்டில்மேன் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு டாபி வந்துட்டான். வந்தவனே டேடி தாடி நான் வந்துட்டேன் கேடிம்பா. மனுஷன் பாவம் ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருக்காப்ல. இதுல இவன் வேற உசுர வாங்க போறான். இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகும். உள்ள யாரான்னு பார்த்தா ட்வைஸ். ஆமா இவன் தான் செத்துட்டானே, இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வேற யாரும் இல்ல, அந்த டோகா புள்ள தான். செத்து போனானே ட்வைஸ். அவனுக்காக பழி வாங்குறதுக்காக தான் இப்ப டோகா ஹாக்ஸ கொல்றதுக்காக வந்திருக்கான். அவகிட்ட பாத்தீங்கன்னா ட்வைஸோட ரத்தம் இருக்குது. அதனாலதான் ஆவுன்னா மாறிக்கிறான். ஹாக்ஸ் தானே ட்வைஸ கொன்னா, அதனால அவனை கொல்லணும்னு பயங்கரமான வெறி. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நமக்கு டாபி எப்படி வந்தான்னு தெரியும், ஆனா டோகா எப்படி திடீர்னு இப்படி வந்தான்னு தெரியாதுல்ல. தான் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஒக்குட்டோ ஐலாண்ட்ல எல்லாருமே காட்டுத்தனமா சண்டை போட்டு இருந்தாங்க.
வந்தாங்க. அதாவது ஹீரோஸும் வில்லனுங்களும். அதுல ஹீரோஸ் தான் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனை இவன் அடிக்க, இவனை அவன் அடிக்க, அவனை எவனோ வந்து அடிக்கன்னு சண்டை பாத்தீங்கன்னா தாறு மாறா போயிட்டு இருக்கும். மெயினா உராரக்கா, ஃப்ரப்பி அவங்க இவங்கன்னு எல்லாம் வெறித்தனமா ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஆனா அந்த டோகா இருக்காளே பயங்கரமா இங்க அங்கன்னு மூவ் பண்ணி பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனா இப்ப உராரக்கா கிட்ட 2 சென்சரி டைப் ஹீரோஸ் இருக்காங்க. இவங்க 2 பேர் வேற இருக்காங்களா? 4 பேர் சேர்ந்து அவளை பொளந்து கட்டுவாங்க. ஆனாலுமே அவ தனியை யூஸ் பண்ணி ஆவோனா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பா. அதே நேரம் இந்த நோமூஸ் இருக்காங்களே அவங்க கேங்கா இருக்கா கேங்க போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பானுங்க. மத்த இடம்னா பரவாயில்ல, பட் இவங்க தண்ணியில சண்டை போறதுனால கேங்கா இருக்கா கூட்டத்துக்கு அட்வான்டேஜ் அதிகம். இப்ப என்னன்னா நார்மல் வில்லனுங்க எல்லாத்தையுமே புடிச்சு அமுக்கியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இந்த நோமூஸ் மட்டும் தான். இவங்கள மட்டும் ஒண்ணு சேர்ந்து பொளந்து கட்டிட்டாங்கன்னா இந்த மொத்த ஐலாண்டுமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். இவங்க மிஷன் ஓவர், அதனால பொளந்து கட்டிட்டு இருப்பாங்க. இத பார்த்த உடனே டோகாக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது நம்ம மட்டும் தான். சுத்து போட்டு விடிய விடிய வெளிக்கு போற அளவுக்கு வச்சு அடிப்பாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போறதும் கஷ்டம். அவளை ஈஸியா கேட்ச் பண்ணிடுவாங்க. இப்ப அவ ட்வைஸோட பிளட்டை யூஸ் பண்ணானா அவளோட லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு 30 இருந்து 40 நிமிஷம் தாங்கணும் வைங்க. அந்த பவரை வச்சு அவ சேட்மேன் பரேடை யூஸ் பண்ணானா இந்த மொத்த ஐலாண்டையுமே அவ லாக் பண்ணிடலாம். ஆனா அப்படி பண்ணியே என்ன பிரயோஜனம்? இனி இங்க இருந்து இவ தப்பிச்சு அங்க போணுமே, அதுக்கு இங்க எந்த ஷிப்புமே இல்ல. அதனாலதான் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோஸ் எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இவகிட்ட ட்வைஸோட பிளட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு டவுட். பட் ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளட் அப்படியே எடுக்க போவா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டோகா எப்படி இருந்தா? எதையுமே பிளான் பண்ண மாட்டா. அவ இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவா. யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டா. அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான். ஆனா இப்போ அவளுக்குள்ள இருக்கிறது சாதாரண வெறி இல்ல, பழி வாங்கணுங்கிற உணர்வு. இப்ப அவ கம்ப்ளீட்டா ஒரு வில்லியாவே ஆயிட்டா. பேசாம நான் இதை பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் அந்த ரத்தத்தை எடுத்து வாயில ஊத்த போவாளா? அதை பார்த்த ஃப்ரப்பி என்ன பண்ணுவா, உடனே அந்த ரத்த பாட்டில அவன் நாக்க வச்சு அடிச்சு உடைச்சு விட்டுருவா. அவளதான் பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். என்னன்னா இது ஃபேக்கான பிளட் ஆமா. இந்த மாதிரி எல்லாம் இவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஃபேக்க யூஸ் பண்ணாம்பா. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா? அது ஒண்ணு பிளட் இல்ல, ஒரு கெமிக்கல். அத நோமோஸ அட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்பாரோன் தான் இவளுக்கு கொடுத்திருப்பான். இப்ப அங்க இருந்த நோமோ என்ன பண்ணா அவளை அட்டாக் பண்ணுமா? அந்த டைம் டோகா பாத்தீங்கன்னா ஃப்ரப்பி மாதிரியே மாறிடுவா. எதுக்கு திடீர்னு இப்படி மாறினான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்கல்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி டாப்னு ட்வைஸோட பிளட்ட குடிச்சிருவா. அவ்வளவுதான். இப்ப அவ கம்ப்ளீட்டா ட்வைஸாவே மாறிட்டா. அவ அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையும் பழுது கட்டணும் தான் யோசிச்சுட்டு இருந்தா. பட் அவ ட்வைஸ் உருவத்துக்கு மாறின அடுத்த செகண்டே அங்க குரோகிரி வந்துருவான். இவ வேற அந்த சேட்மேன் பரேடை யூஸ் பண்ணி பிரிஞ்சுட்டு இருந்தாளா. குரோகிரி பார்த்துட்டு டோகா உனக்கு இப்ப எங்க போகணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பான். அவ ஹாக்ஸ் இருக்க இடத்துக்கு நீ கூட்டு போ, நான் எல்லா ஹீரோஸையுமே துடிக்க கொல்லணும் அப்படின்ட்டு ஹாக்ஸ் ட்வைஸ கொண்டால. அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே வெறியோட போவா. இத பார்த்த நம்ம ஊர்கா என்ன பண்ணுவாச்சு, ஊராரக்கா என்ன பண்ணுவா, விடமாட்டேன்னு புடிக்க போவா. வேலைக்கே ஆகல. சோ இப்படித்தான் டோகா அங்க வந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க நம்ம ஹாக்ஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்வைஸோட உருவம் அப்படியே கொச்சன்னு குப்பை மாதிரி கிடக்குது. அவனுக்கு புரியவே இல்லை எப்படி ட்வைஸோட பிளட் இவளுக்கு கிடைச்சதுன்னு. ஒரு சொட்டு பிளட்ட கூட விடாம எல்லாத்தையுமே தரவா கிளீன் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி டாபி தான் இருப்பான். என்ன இருந்தாலும் ஒரு கை பாத்துறேன்னு சண்டை நிப்பான். ஆனா அவன் அங்க விடுறதா இல்ல. சில டாபி கடைசியா டோகா கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், எப்படியே நீ அழுதாலும் சிரிச்சாலும் எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாம பண்ணுவேன், அதனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு ஹிமிகோ டோகா அப்படின்ட்டு நல்லா உசுப்பேத்தி விட்டுருப்பான். அவ சும்மாவே சைக்கோ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எறும்பு கூட்டம் இருக்குமே கொச்சன்னு அந்த மாதிரி அவனை உருவாக்கி வச்சிருக்கான். இவ்வளவு கூட்டத்தை 2 நிமிஷத்துக்கு தாங்கறதே கஷ்டம், இதுல எங்கத்த 40 நிமிஷம் தாங்கிறது. மொத்தத்துல சேட்மேன் பரேட ஆரம்பித்து விட்டுட்டா. இதுதான் எங்களோட லாஸ்ட் லாப்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வில்லத்தனமா அட்டாக் பண்றதுக்காக விரியோட வெயிட்டிங். ஆக்ஸ் தான் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம. சரி ஹீரோஸ் எல்லாம் ஜெயிக்க போறாங்களேன்னு நம்பிக்கையில இருந்தேன். கடைசியில மண்ணில மசாலாவை போட்டு கண்ணுல போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.